தேவனுடைய பிள்ளைகள் துக்கமாக இருப்பது நியாயமா? நிச்சயமாக அது சரியல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆவி முறிந்து போனால் அதன் பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆவி முறிந்து போன நிலைமையிலே அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போவாங்க. உலக கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள், வேதனைகள் இது இந்த உலகத்தில் இருக்கிறது. இதை மாற்றுகிற கர்த்தரும் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் மனதிலே அதை வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சகலத்தையும் மாற்றி போடுவார். அதை அறியாதபடிக்கு பிசாசு இவருடைய கண்களை குருடாக்குகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிய முடியாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்டவருடைய இருதயம் எப்படி குருடாக்கப்படுகிறது என்றால், கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறார்கள். பிரச்சனைகள் இருக்கிற குடும்பங்கள் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை,